எல்லாருக்குமே நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு வர்றதில்ல. சிலருக்கு அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். ஆனால் நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை அமைகிறதில்ல. ஆனால் எல்லாராலுமே நிச்சயமா அந்த கிடைக்கிற வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்ள முடியும். என்னடா தத்துவம் சொல்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நான் தத்துவம் சொல்கிற விஷயம் ஒரு சின்ன அற்பன் விஷயம் தான் பாருங்க. என்னன்னா நான் செடு நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா ஆன்லைனில் ஒரு சட்டை ஒன்று ஓட பண்ணி அதை வந்து எனக்கு பிடிக்காத கலரில் நான் பிடிச்ச கலரில் வரையில லோ குவாலிட்டி பட்டன் எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி எல்லாம் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் அந்த சட்டையை எடுத்து பார்த்ததுல எனக்கு ஆக பிடிக்காத விஷயமா இருந்தது அந்த இடுப்புக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்ற கிளம்சியா இருக்கிற அந்த பார்ட் மட்டும்தான் பிடிக்கல அப்போதைக்கு. அப்போ அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி வந்து நான் மிஷின்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அந்த பாட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். பிறகு என்ன செய்தேன்னா அந்த பட்டன் எல்லாமே வந்து சொத்தியா இருந்தது தானே. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நேரா ஒட்டினா 6000 கம் தான் வந்து இந்த டெய்லரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. நான் முதல் பழகின கம் இருந்தது அதைத்தான் வந்து ஒட்டினான். அதுவுமே பலதாயிரம் நெஞ்சு நிறைய பூசிட்டு நான் இடத்த கொஞ்சம் இந்த சைட்ல எல்லாம் வெள்ளையா வந்துட்டு பிறகு என்ன செய்தேன் என்றால் சைட்லேயுமே கொஞ்சம் அடித்து எடுத்து கொண்டுட்டுன்னு பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டான்னு சொல்ல முடியாட்டியும். ஆனால் முதல் இருந்ததை விட முதல் வந்து எனக்கு போடவே முடியாத அளவுக்கு அப்படியே தூக்கி எறியணும் போல இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்குது. அவ்வளவு தான் வாழ்க்கை எனக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி தூக்கி போடாமல் இருக்கு. அதில் என்ன பிடிக்கலையோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து பாவிச்சுட்டு போகிறது தான். அவ்வளோதான் லைஃப்.